அவங்க பெரிய சீட்டிங், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி ஆட்களை முதல்ல தூக்கி விடுவான், கேட்சப் பண்ணி. அவன் பின்னணி என்ன எப்படி நான் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த சுதன் குரங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதுக்கு பாலா எவ்வளோ பெரிய ஆபத்தான ஆள், பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். பாலா நல்லவன் தான், ஆனால் அவனை டேக் ஓவர் பண்ணி அவனை பேச வச்சோன்னே அவன் அதுக்கு அடாப்ட் ஆகி தீய சக்திகளோட சேர்ந்து தீயவனாக மாறிட்டான். அதுதான் வரேன் எப்படின்னு வரேன். அவன் என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னான் தம்பி, என்னென்ன டுபாக்கூர், எப்படி சீமானே ஏமாற்றிட்டாங்க. உலகத்துக்கே பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஆள் சீமான். ஊதி அடிச்சிருக்கான்னா பாருங்க எப்படி ஆள். சீமான் யோசிக்க மாட்டான், அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சொல்கிறேன் எங்கள் அண்ணன் சீமான் பார்ப்பார் எப்படி. கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தர் விபூதி அடித்தான்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கேபிஒய் பாலா தான். திருந்த பாருங்கள் என்னன்றது பின்னணியே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்த்து டேட்டாஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த இது வந்து இந்த பூஜை போடும்போது பிள்ளையார் கொலக்கட்டெல்லாம் வச்சு நீங்களே எடுத்துட்டுறாங்களா, அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஒரு சீமானுக்கு சொல்லிவிட்டு நம்ம டெடிகேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். ஸோ சுதன் குரங்கு என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக அவனை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் யாருன்னே தெரியாது, எங்கே உள்ளே வரான் அப்படின்னா இவங்க பூரா என்ஜிஓ மூலமாக தான் உள்ளே வருவாங்க. வந்து ட்ரஸ்ட்டுன்ற பேரில் ஆரம்பித்து பெரிய ஆட்டையை போட்டு முதல்ல பணம் மட்டும்தான் ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க பலரும். எல்லா என்ஜிஓ அப்படி கிடையாது, நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி சீட்டிங், அது ராகுல் சொன்ன மாதிரி தான். மோடி என்ற சஃபிக்ஸ் பெயர் வச்சுருக்கவன் பூரா திருடன் கிடையாது, ஆனால் திருடனுக்கு பின்னாடி ஃபுல்லாக மோடி என்ற சஃபிக்ஸ் பெயர் இருக்குன்றது தான் இந்த என்ஜிஓக்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லவர்கள் இருக்காங்க, நிறையா தொண்டு உள்ளவங்க இருக்காங்க, அது வேறு, அதுக்குள்ளேயே நம்ம போகல. இந்த சீட்டிங்லாம் இந்த என்ஜிஓ மூலமாக தான் உள்ளே வருது. அப்போ என்ன பண்ணோன்னா அங்கே பூகம்பம் வருது. எங்கே நேபாளில் பூகம்பம் வந்தவொடனே கரெக்டாக அவனை இறக்கி விட்றாங்க. இந்த இதிலெல்லாம் இந்த கோகோ விளையாட்டுலலாம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, டப்புன்னு பின்னாடி வந்து தட்டி விட்டோன்னே ஓடுவான் பாருங்கள். அந்த மாதிரி பூகம்பம் வந்தோடனே தம்பி குரங்கு தட்டி விட்றாங்க. டைம் வந்துருச்சு, நீங்கள் ஆரம்பிட்டா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சோசியல் மீடியா நீங்கள் போட்டிங்கன்னா 10,000 தான் போகும். அவன் போட்டான்னா உடனே முத நாளே 15 லட்சம் போகும், 2ஆம் நாள் 50 லட்சம் போகும். இது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்து இவன் குழந்தை இறந்துருக்குன்றான். அந்த பூகம்பத்தில் இவன் குழந்தை இறந்துருந்தான். இன்றைக்கு வரைக்கும் அவன் குழந்தைய அவனும் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. சொல்கிறான், உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்படி ஒரு சென்டிமெண்ட் வீடியோ போட்டு என்ன பண்ணுறான்னா, இவன் ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் ஆகிறது. பூகம்பம் வந்து இந்த நாட்டு மக்களை நாசப்படுத்திடுச்சு, நேபாள் மக்களை மண்ணோட மண்ணாக புதைச்சிருச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பலரும் குடும்பத்தோடு புதைஞ்சிட்டான், அப்பா புதைஞ்சிட்டாரு, பிள்ளை என்ன செய்யணும்னு தெரியல, பிள்ளை புதைஞ்சி, தாய் அழுகிறாங்க, என் குழந்தையும் புதைஞ்சிடுச்சு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தை, என் தாய் மாதிரி எத்தனை தாய், எத்தனை நாய், என் குழந்தை மாதிரி எத்தனை குழந்தை புதைஞ்சிருக்கு, என் குழந்தை எப்படியோ போகுது, இந்த குழந்தைகள் நான் காப்பாற்றுறேன் போடுறான் வீடியோ. ஹியூமன் கேட்டல்ஸ்லாம் சூற விடுறாங்க, தலைவா சிலருக்கு போய் சிலரை விட்டு எறிகிறது விடுறாங்க. உடனே அடுத்து 2-3 நாள் இந்த வீடியோவை காப்பாற்றுறான், போகிறான், மண்ணில் புரள்றான். முழுக்க இவன் குடும்பத்தை பார்க்கல, இவன் குழந்தை அது செத்துச்சா என்னன்றதே சந்தேகம், அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சான்றதே சந்தேகம். நீங்கள் அவன் ஃபோட்டோ டேட்டாஸ் வேணால் தேடி பார்த்துங்க போய். அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு பொம்மையை உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னா அதே பொம்மையை தான் உட்கார வச்சாங்க. அதில் இவனையும் கூப்பிட்றாங்க மினிஸ்டரா. யார்? சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு மினிஸ்டராக கூப்பிட்றாங்க. புரியுது? அவன் வேணான்ட்டான். ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாறுச்சுன்னா இவனை தூய வச்சு கொளுத்திடுவாங்க. அதனால் ஒரு பெரிய பேமெண்ட்டை போட்டு ஓடி போயிடுவான், கொஞ்ச நாள் இருப்பான், காணாமல் போயிடுவான், அமெரிக்காவில் பிரிட்டனில் செட்டில் ஆகிடுவான். ஸோ இப்படி இருக்கும்போது இதே பண்ணுறான். இது வீடியோ வைரல் ஆகுது. எப்படா வைரலாக ஒருத்தன் சேனல் ஆரம்பித்த அன்றைக்கி வைரல் ஆகிருமா? பூகம்பம் வைரல் ஆகுது, அதில் இவனை ஹைலைட் பண்ணுறான். உடனே ஒரு கோட் தைக்கிறான், அதாவது ஓவர் கோட் மாதிரி தைக்கிறான்னா உடனே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடுறான் மக்களுக்காக. ஆரம்பித்தோடனே 4-5 பிள்ளைங்க பசங்கள்லாம் வந்துடுறாங்களா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். உடனே எல்லாம் வந்து மேலே ஜாக்கெட்டை போடுறாங்களா, போய் உதவி பண்ணுறாங்களா, டாக்டர்ஸ் வராங்களா. இது எப்படி அவனுக்கு காசு வந்துச்சு? யாரா நீ? முதல்ல உன் பிள்ளை செத்து போச்சு, ரைட்டு, 2 நாள் வேறு ஆளை காப்பாற்றினேன், அதோடு நீ வேலையை பார்த்துருவல அப்படின்னா இறக்கி விட்டு அடிக்கிறாங்க. பேராகிறான். உடனே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அரசியலுக்கு உங்களை மாதிரி ஆள் தான் வரணும். சிச்சி, அரசியல் நோக்கமே கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணும் மட்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும். இதே தான் பாலா சொல்லுவான் டைலாக். பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் என்னென்ன நான்லாம் சாதாரண நயனைப்பா மூஞ்சியை பாருங்க, நான்லாம் ஹீரோவா? ஹியூமன் கேட்டல்ஸ் எப்போவுமே விழுந்துருவாங்க டப்புன்னு சென்டிமெண்ட்டாக. அம்மா செத்துருச்சு, பாட்டி செத்துருச்சு, குழந்தை செத்துருச்சு, இப்போ பொண்டாட்டி கை கால் உடஞ்சி போச்சு, புருஷன் செத்துட்டானால இறங்கிடுவாங்க. சென்டிமெண்ட்டில் லாஜிக்கே பார்க்க மாட்டாங்க. சொல்லியாச்சுன்னா அந்த சென்டிமெண்ட்டான சமயம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் புரட்சி செய்கிறதுக்கு. அடுத்து என்ன பண்ணுறான்னா அவனோட வீடியோவில் எப்படி போடுறான்,
அதுக்கப்புறம் மெல்ல உள்ளே வரான். அப்புறம் வந்து இந்த நாடு ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா? எல்லாமே ஊழல். எந்த நாயை பார்த்தீங்கன்னாலும் ஊழல்ன்றது தான் எடுக்கும் முதல்ல. ஆனால் ஊழல் உலகம் முழுவதும் எல்லா வியாபித்து கிடக்கு. எல்லா நாட்டிலுமே இருக்குது. நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பல நாடுகளில் நம்மளோட ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளோட கம்மியாக இருக்கும். நேபாளில் ஊழல்ன்றான். ஆனால் நேபாளில் இந்தியாவை கம்பேர் பண்ணுற சரி, நேபாளில் ஏற்கனவே இருந்தது தவிர ஊழல்லே கிடையாது இந்த டைம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நெப்போ பேபின்னு ஒன்று கொண்டு வரான். அது வரைக்கும் என்ன பண்ணுறான்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், குழந்தை செத்து போச்சுன்னு வரவன் அடுத்து ஊழலை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற, நான் அரசியல்வாதிகள் குறை சொல்லலை, இந்த ஊழல் தான் மக்களை நாசப்படுத்துது. இந்த ஊழலை ஒழிக்கணும். நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன். எனக்கு அரசியல்ன்றது எனக்கு அந்த ஆசையும் கிடையாது, பதவி ஆசையும் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். இளைஞர்கள் வேலை கிடைக்காம எது அரசியலை எதுக்கலை, அவன் பிரைம் மினிஸ்டர் எதுக்கலை, பிரசிடெண்ட் எதுக்கலை, இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான். நான் உனக்கு இப்போ தான் தெரியுமா? நேபாள்காரன் காலங்காலமாக 50 வருஷமாக இங்கே வந்து குர்கா டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்கெல்லாம் உனக்கு தெரியலையா? உங்கள் அப்பன் காலத்துலேயும் உங்கள் தாத்தையும் காலத்துலேயும் கூர்க்கா வேலை இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. யார்? நேபாளிகள் நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வேலை வாய்ப்பு என்ன கொட்டிய பொண்ணு விளையிற பூமியாவோட இருந்துச்சு நேபாள். பிச்சைக்கார நாடாக இருந்து இன்றைக்கி தான் அது வளர்ந்து கலந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் கை வைக்கிறது. அடுத்து வந்து எப்போவுமே ஹியூமன் கேபிட்டல்ஸுக்கு ஒரு வயிற்றெரிச்சலும் போகிறான். எப்படின்னா நம்மளை விட வசதியாக இருக்கவன் ஒருத்தர் நம்ம போக முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டான்னா அவனை எப்படியாவது கீழே தள்ளி சாணியில் போட்டு மிதிக்கணும், சாக்கடையில் போட்டு மிதித்து அவனை கொண்டுடணும், இல்லைன்னா அழிச்சிடணும், அவனை அவமானப்படுத்திடணுன்ற பேசிக் மென்டாலிட்டி இருக்குல்ல, இது வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸுக்கு பெருவாள் அதிகம். அப்போ அவனுக்கு வயிற்றெரிச்சலை தூண்டுற மாதிரி அரசியல்வாதிங்க பிள்ளைங்க பாரு இந்த ட்ரெஸ் போடுறாங்க, அந்த ட்ரெஸ் போடுறாங்க, இதை பாரு செயினை பற்றியா மலேசியாவில் போய் ஆடி டான்ஸ் ஆடி போட்டிருக்கான், இந்த காஸ்டியூம் எவ்வளோ தெரியுமா இப்படின்னு கிளப்பி விடுறது. இப்போ இதெல்லாம் ஹியூமன் கேபிட்டல்ஸை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான விஷயம். எப்படின்னா இவன் எப்படி பண்ணுறான். அப்போ ஊழல் பண்ணலாமா? ஊழல் பண்ணி அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கலாம், அதை ஏற்றுக்கிறியான்னா இல்லை. ஆனால் இந்த இவ போட்டுக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அது சாதாரண ஒரு 5000 ரூபா ட்ரெஸ் தான், 4000 ரூபா ட்ரெஸ் தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் மகன், நீ பிரைம் மினிஸ்டர் ஆனால் போடாமல் விட்டுருவியா? புரியுதா? இந்த ஹியூமன் கேபிட்டல் இருக்கான்ல, பொறாமல் வயிற்றுச்சப்பட்ட நாய்ங்க இருக்குல்ல, இது வந்து என்னென்னா, அப்போ நீ வந்து உன் சக்திக்கு நீ தீபாவளிக்கு நீ 40,000 ரூபா சம்பளம் வாங்குற அப்படின்னா உன் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ துணி எடுப்பீங்க? ஒரு 4000 ரூபாய்க்கு எடுப்பீங்கல்ல. அவங்க இருக்கும்போது 40,000க்கும் 4 லட்சம் எடுப்பாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்க மினிஸ்டராக இருக்கிறவங்க எடுக்கும், அவன் பிள்ளைங்க இருக்காதா? அதாவது ஊழல் பண்ணி கொள்ளையடித்து திளைத்து கோடிகளில் கொண்டாடி தனி ஃப்ளைட்டில் போனால் அவனை அடித்து காலி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ட்ரெஸ்ஸு போடுறலாம், பிராண்டட் ட்ரெஸ் போட்டிருக்கான்னா, ஏன்டா பிச்சைக்காரனே பிராண்டட் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான் இன்றைக்கி. ஏன்னா சாதாரண கூலி வேலை பார்க்குறவனே பிராண்டட் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். இப்படியெல்லாம் வந்து என்னென்னா அரசியலுக்கு எதிராக பண்ண மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பண்ண மாட்டாங்க, கட்சிக்கு எதிராக பண்ண மாட்டாங்க, பொதுவாக ஹியூமன் கேபிட்டல்ஸை தூண்டி விட்டுருவாங்க. ஊழல், வேலைவாய்ப்பின்மை. ஏன்னா அமெரிக்காலேருந்து தான் வேலைவாய்ப்பின்மை இருக்குது. பிச்சை எடுக்கிறான், பிச்சைக்காரன் காட்டவா அமெரிக்காவில்? பிரிட்டனில் காட்டவா? பூரா ரோட்டில் படுத்து கிடக்கான் டென்ட் அடித்து. உலகத்தையே ஆண்ட பூமி, ஆண்ட நாடு பிரிட்டன்னு தான் படுத்து கிடக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அமெரிக்காவில் பிச்சை எடுத்துக்கிட்டு காட்டவான்னு உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு. ஸோ எதையாவது ஒன்று ஹியூமன் கேபிட்டல்ஸில் கிளப்பி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலில் இறங்க மாட்டேன், கட்சிக்கு எதிரி கிடையாது, ஊழலுக்கு தான் நான் எதிரி, வேலைவாய்ப்பு இளைஞர்கள் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு போட என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் இவ்வளோ நல்லவரா தன் அது சென்டிமெண்ட்டாக முதல்ல உள்ளே நுழைஞ்சிட்டான். என் பிள்ளை செத்தும் நான் அதை பற்றி கவலைப்படல, மக்களை காப்பாற்ற வரேன்ட்டு. அடுத்து ஊழல், அடுத்து இது அப்படின்னு நான் இப்படி சேர்ந்துருவாங்க. அப்படி இவங்க தூண்டி விட்டு வைங்கடா தீய அப்படின்னு சொல்லி எவன் அவனுக்கு இந்த நாய் எங்கே எச்சையில் எடுத்து எலும்பு துண்டு புரைக்கி பொழைச்சோ அவனுக்கு கைக்கூலியாக அந்த நாட்டையே கவுத்தி விட்டோம். இப்போ அதாவது இவங்களை வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சா அந்த நாட்டு அங்கே இங்கே இருக்கக்கூடிய சூழலை இவர்களை யார் மாற்றுறாங்களோ ஆட்சி மாற்றுறதுக்கு அவங்களே ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. த்ரூ சோசியல் மீடியா, வேறு எதுவுமே கிடையாது. த்ரூ சோசியல். முதல்ல இலிமினாட்டின்னு வாங்க, ஆளை ரெடி பண்ணுவான், உளவு பிரிவை வச்சு ரெடி பண்ணுவான், அது வேறு காலம். இப்போ சோசியல் மீடியா வச்சு ஒரு நாட்டை ஒரே நிமிஷத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி துப்பாக்கியின்றி ஹியூமன் கேபிட்டல் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. அதாவது இன்னைக்கு தேதியில் சமூக வலைதளம் தான் ரொம்ப விரைவாக எல்லாரும் நாட்டை அழித்து ஒரு பிரதமர் தீ வச்சு கொடுக்குற அளவுக்கு பண்ண முடியுன்ற உதாரணம் நேபாளில் நடந்தது.
ரைட்டா? இப்போ அந்த தான் ஆபத்து. இது மாதிரி பல நாடுகளில் பல நபர்களை உருவாக்கி வைப்பார்கள். யார் உருவாக்கிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். உருவாக்கி வச்சு அவனை வச்சே காலி பண்ணிடுவாங்க. இவ்வளோ தங்கமான பிள்ளை, இந்த பிள்ளையை போய் குறை சொல்கிறேன்னு சொல்லி நம்மளை வந்து கொல்ல வந்துடுவாங்க, அடிக்க வந்துடுவாங்க. இப்போ இதுக்கே நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிற விஷயங்களுக்கு வந்து நம்மளை போட்டு தாளிச்சிருவாங்க. இல்லை, தாளிக்கட்டும், அவங்க திருந்தட்டும், முதல்ல போய் பார்க்கட்டும். நம்ம சொல்கிறது நம்மளோட கடமை. அவங்களும் நம்ம பிள்ளைங்க தாங்க. இந்த மக்கள், ஏழை மக்களும் நம்ம அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி தான், அண்ணன் தம்பி தான். ஏழை மக்களை யாரை ஏமாத்தினாலும் நம்ம உள்ளே போகும் தடுக்கணும். அவர்களுக்கு புரியாததை நம்ம சொல்லணும். அதுக்கு மேலேயும் புரியலன்னா கேட்டால் போங்கன்னு நம்ம விட்டுற வேண்டியதான். யோசிச்சு பாரு, அறிவு வச்சு யோசிச்சு பாரு. பெரியார் சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிறத நம்பாத, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கிறாத, பொய்யினே நினச்சிக்க, நீ போய் தேடிப்பார், நீ போய் உண்மையா இல்லையான்னு பாரு. நாங்கள் சொல்கிற விஷயத்த நீ போய் தேடிப்பார். நான் சொல்கிற விஷயத்த பூரா தூக்கி போட்டுரு. கண்மூடித்தனமாக எவனையும் ஆதரிக்காதீங்க, எவனும் பின்னாடி போகாதீங்க. இப்படி போய் தான் தமிழை நாசமாக போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த கட்டமாக இது உதாரணத்துக்கு தான். ஏன் வந்து கேபிஒய் பாலா மட்டும் சொன்னால் எங்கேருந்து அங்கேருந்து வந்தால் தான் இது நடக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு அதான் ப்ராசஸ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து வந்து ராகவா லாரன்ஸ், புரியுதா? நிறைய ஆனால் உதவிகள்லாம் உதவி பண்ணியிருக்காப்புல. அது எல்லாம் அதான் இதையும் சொல்லுங்கள் சார். அவரால் உதவி அடைந்தவர்கள், பலன் பெற்றவர்களும் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் செய்கிறது 100 பேருக்கு. ஆனால் ஆட்டையை முடிக்கிறது ஒரு 8 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை. ஆனால் கரெக்டாக ஜல்லிக்கட்டில் தான் அவர் இறக்கப்பட்டார். தானா இங்கே ஒரு பிரச்சனை வருது, மக்கள் எல்லாம் உள்ளே போகும்போது கரெக்டாக தமிழ் மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படியே தூக்கி வெளியே போட்டாங்க. அப்போ நீ வராத, போயிட்டு வாங்க. அது ஒரு முயற்சி, அது அங்கே ஃபெயிலியர். அதுக்கடுத்து அந்த முயற்சி எங்கே தொடர்றாரு அப்படின்னா, கேபிஒய் பாலா மூலமாக அடுத்து. ஏன்னா நம்மளை நீ நம்ப மாட்டாங்க, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னு உதவி பண்ணுறாரு. அது வேறு, அந்த மேட்ருக்குள்ளே நம்ம போகல. அவரோட இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதை தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பூராமே இந்த மாதிரி உருவாகிற பூரா ரஜினிகாந்த் தான் எழுப்பாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய மாசு இருக்குல்ல, அந்த மாசை வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் திரையுலகத்தில், சினிமாவில் ஏழை மக்களுக்காக வந்தவர். கமலஹாசன் அப்படி வரல. எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினிகாந்த் தான் ஏழை ஆட்டோ டிரைவராக, ஏழை தொழிலாளியாக வருவார். மக்கள் மனதில் வந்தாலே அவர் ஒரு ஆட்டோ, அவரை அடாப்ட் பண்ணிட்டோம்னா அந்த கூட்டத்தை அப்படி நம்ம இழுத்துக்கலாம். இதைத்தான் யார் லாரன்ஸ் செஞ்சாப்புல. லாரன்ஸ் எக்ஸ்போஸ் ஆனதுனால கேபிஒய் பாலாவும் அதை தான் செய்கிறான். இந்த லாரன்ஸ் சீமானோட சண்டையோட ஆயிடுச்சு, பயங்கர வாக்குவாதம்லாம் இல்லை. அது ஆச்சு, அது உள்கூத்து எல்லாம் கிடையாது. அது வெளியே நீங்கள் பார்ப்பீங்க, சின்ன மேட்ரு. நான் சொல்கிறது மிகப்பெரிய மேட்ரு, சர்வதேச மேட்ரு நான் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ லாரன்ஸ் ஃபெயிலியர்னோடனே லாரன்ஸ் டேக் ஆஃப் பண்ணுறாரு யாரை? அடுத்த ஜென்ரேஷனாக வரக்கூடிய கேபிஒய் பாலாவை. நம்ம இந்த பையனை வச்சு ஆட்டையை முடிச்சிடுவோம், நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், நம்மளை கொண்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க, கொண்டையை மறைக்கலன்னு. ஆனால் இந்த பையனை வச்சு ஆடுவோன்ற கேமு அதுக்கு அடுத்து வரேன். நான் அதுக்கு அடுத்து வரேன். இதுக்கு அடுத்து நீங்கள் நேபாளில் ஆட்டையை கலைச்சது பூரா என்னென்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும். இந்த ரெண்டில் தான் சுதன் குராங்கு பெரியாளாகி இன்றைக்கி ஆட்சியை கலைச்சி விட்டான். இப்போ பதவிக்கு அவனை மினிஸ்டர் கொடுத்தாங்க போலாவன். ஏன்னா போனான்னா மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடுவான். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான், எந்த பதவிக்கு வரமாட்டேன், நான் அரசியலுக்கே வரமாட்டேன், ஏழைகளுக்கு வேலை கிடைக்கணும். இந்த பிடுங்கினதுக்கப்புறம் இப்போ உடனே நேபாளில் இப்போ பாருங்கள் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவா. புதுசாக வந்திருக்க பிஎம். ஒரு மண்ணாங்கடி நடக்காது. இதை கவுத்தி விடணுன்னு வெஸ்ட்லேருந்து பிளான் பண்ணவங்க கவுத்தி விட்டாங்க. ஒன்லி சோசியல் மீடியாவை வச்சு அந்த நாட்டை நாசக்காடாக்கி எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. அடுத்து ட்விட்டருக்கு வரும். ட்விட்டருக்கு வந்தால் என்ன ஆகுதுன்னா, அவன் எங்கே கை வைக்கிறான்னா, எவனுக்கெல்லாம் வந்து விபூதி அடிப்பானோ, வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன், பிரிட்டன்காரன், அவனுக்கு விபூதி அடிச்சிட்டான் எலான் மஸ்க். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாமின்னு ஒருத்தனை பிடிக்கிறாங்க. இந்த டாமி எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட சீமான் ஸ்டைல். அந்த லண்டனில் வந்து இங்கிலாந்தில் வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரனை ஆளணும், வந்தேரிகளை பூரா அடித்து வெளியே துரத்து, வந்தேரிகள்னால இந்த நாடு நாசமாயிடுச்சு இப்படின்னு சும்மா பேசுகிறான். இவன் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரக்கை போட்டுட்டு ஏரியாவில் 7 எழுத்திட்டு இருந்தவன் யார்? டாமி. இந்த டாமி என்ன பண்ணுறான், இருக்கான் வர்றான், கரெக்டான பாயிண்ட் எடுத்துட்டான், கான்செப்டை பிடிச்சிட்டான். முடிச்சு 7 பயங்கர பரபரப்பான ஆள் லண்டன்.